கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. டீ தூள் வாங்க வந்துட்டோம். ரோஸ் ப்ரீமியம் பிளாக் டீங்களா? அது என்னது அப்படி ரோஸு? தீபா வித்தியாசமான ஒரு டீ தீபா. ரோஸ் 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 பிளாக் க்ரீன் டீ. எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு வந்தோடனே தான் தெரியுது அதோட ஃபீலு. நம்ம வீடு மாதிரி எங்கேயுமே எப்பவுமே வராது. இந்த கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரி லோனு ஏற்கனவே வந்து டிஸ்பிளேல எனக்கு வந்து இண்டிகேஷன், அதாவது முன்னாடி காட்டுச்சு, சிம்பிள் காட்டுச்சு பேட்ரி லோனு. நான் சரி இது ஒரு பொறுப்பை எடுத்துக்கல, போயிட்டு வந்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. டீ தூள் வாங்க வந்துட்டோம். உள்ள மேலே வரும் எப்படி எல்லாம் செம ஸ்னோவாக இருக்குது. அந்த வழியாக தான் மேலே போக போகிறோம் நம்ம. இப்போ வால்பாறை. டீ குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் தீபா. டீ குடிக்கிறாங்களா? ஆ டீ குடிக்கலாமா? ஆ ஓ ஆ ஆ ரோஸ் ப்ரீமியம் பிளாக் டீங்களா? அது என்னது அப்படி ரோஸு? ஆ ஒயிட் டீ, க்ரீன் டீ மாதிரிங்களா? இப்போ அந்த ரோஸ் டீ வந்து என்ன ஃப்ளேவராக இருக்குது? அந்த ரோஸ் கிளாசிக் க்ரீன் டீ வந்து நார்மல் க்ரீன் டீயா? சரி ரோஸ் டீ ஒன்றுக்கணும். இங்கேயே பே பண்ணணும், அப்புறமா பே பண்ணிடலாங்களா? இந்தாம்மா. சாக்கோ பார் 15 ரூபா, குல்ஃபி ஸ்டிக்கு 30 ரூபா. டூ 3 சக்கரை பார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தீபா வித்தியாசமான ஒரு டீ தீபா. ரோஸ் 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 பிளாக் க்ரீன் டீ. சரியா, ஒரு வித்தியாசமான டீ. நான் ஃபஸ்ட்டு டைம் குடிக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரில, குடிச்சு பார்க்கலாம். சூடாக இருக்குப்பா. ஹலோ மக்களே, எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லா லக்கேஜும் எல்லாம் வந்தாச்சு. பாருங்கள், எல்லா பொருளும் வந்துருச்சு. எல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சாச்சு. துணி பார்த்தீங்கன்னா ஒரு கூடை சேர்ந்துருச்சு, 3 கூடை துணி சேர்ந்துருச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே தான் தெரியுது அதோட ஃபீலு. நம்ம வீடு மாதிரி எங்கேயுமே எப்பவுமே வராது. இருந்தாலும் நம்ம கார் நிற்கிது பாருங்கள். கார் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செம டஸ்ட்டு, அழுக்கு, அங்கங்கே டமார் டுமார்னு அடி வேறு வாங்கிட்டே வந்துருச்சு காரு. அதனால் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரை கொண்டு போய் நம்ம வாட்டர் வாஷ் கொடுக்க போகிறோம். அப்புறம் ஃபுல் க்ளீனிங்கு, அலைன்மெண்ட் பார்க்கணும். அப்புறம் தேர்டு சர்வீஸ் இருக்குது. எல்லாம் ஒட்டுக்கா செலவு இருக்குது. தீபாவளி ட்ரிப்பு செலவும் இல்லாமல் இந்த செலவும் வேறு அதிகமாக இருக்குது. எல்லாம் பார்க்கணும். ஏன்னா கார் ப்ராப்பராக ரெடி பண்ணி போயிட்டு ஒரு ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்தோடனே போயிட்டு வந்தோடனே எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சிட்டா அப்படின்னா அடுத்து எந்த சமயத்தில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது நமக்கு. ஏன்னா அதோட ப்ராப்பர் மோட்டார் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் இது தான் ப்ராப்பர் பண்ணி வச்சிட்டா கரெக்டாக இருக்கும்.
இல்லை அப்படின்னா நம்ம ஒரு அவசரத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த சமயம் ஸ்டார்ட் ஆகாது. அந்த சமயத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த ட்ரிப்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அனுபவம். காரோட பேட்ரி சாவி பார்த்தீங்கன்னா சாவி கீழே வந்து இது ஸ்மார்ட் கீ தானே. ஸ்மார்ட் கீயில் பார்த்தீங்கன்னா கீ காட்டுறேன், அதான் கீ. இந்த கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரி லோன்னு ஏற்கனவே வந்து டிஸ்பிளேல எனக்கு வந்து இண்டிகேஷன், அதாவது முன்னாடி காட்டுச்சு, சிம்பிள் காட்டுச்சு பேட்ரி லோனு. நான் சரி இது ஒரு பொறுப்பை எடுத்துக்கல, போயிட்டு வந்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். 2 நாளைக்கு வந்து நல்லா இருந்தது. 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா வாகமானில் நைட்டில் பார்த்தீங்கன்னா டோரே ஓப்பனே ஆகலை. அது ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு வரும், இடையில ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். சாவி போட்டு நீக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். நீக்கணுன்னே பார்த்தீங்கன்னா கீன்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவுமே. பக்கத்து ரூமில் இருந்தவங்க, பக்கத்து காட்டேஜில் இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து பார்த்து என்ன ஏதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஜீப் ட்ரெக்கிங்லாம் முடிச்சுட்டு டிரைவர் தான் இருந்தேன். டிரைவரு சிட்டிக்குள்ளே போய் எங்களுக்காக இந்த சாவியோட பேட்ரி ஒன்று வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஹெல்ப் பண்ணார், அவருக்கு தேங்க்ஸ். எனிவே ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா பிளானும் முடிஞ்சிருச்சு. இன்னி எல்லோரும் அவங்க வேலைக்கு போய் நம்ம பார்க்க வேண்டியதான். என் பொண்ணு ஸ்கூல் இன்றைக்கி மட்டம் போட்டா போகாமல். நானும் இன்றைக்கி வந்து இப்போ குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா 10:15 10:30 ஆச்சு. நானும் குளிச்சுட்டு அப்படியே லைனுக்கு போய் ஆட்டோவில் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கணும். இன்னொரு 2 ஆட்டோ நிற்கிது, 2 ஆட்டோ என்ன நிலமை அப்படின்னு பார்க்கணும். கேனெல்லாம் எல்லா பக்கம் எல்லார் பக்கமும் போட்டிருக்கிறேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சுது. அடுத்த வீடியோ அடுத்த ட்ரிப்பில் பார்க்கலாம். பாய். எல்லோரும் பாய் சொல்லிடுங்க. பாய் மக்களே. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். டாடா.